இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்காக அரசியல் எல்லை கடந்த முன்னணியை அமைக்க எதிர்க்கட்சியினர் திட்டம். அரசியல் எல்லைகளை கடந்த ஒரு வலுவான முன்னணியை அமைக்க எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர். நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் உள்ளேயும் எதிர்க்கட்சிகளின் செக் அண்ட் பேலன்ஸ் என்று அழைக்கப்படும் அதிகார கண்காணிப்பு திறனை வலுப்படுத்துவதே அதன் நோக்கமாகும். பெரிகத்தான் நேஷனல் கூட்டணி தலைவரும் முன்னாள் பிரதமருமான தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தனது பேஸ்புக் பக்கத்தில் அதனை தெரிவித்தார். மக்கள் மற்றும் நாட்டு நலன்களை உட்படுத்திய விஷயங்களில் கூட்டாக முடிவெடுக்கும் இது அவசியம் என்றார் அவர். முன்னதாக அப்பரிந்துரை குறித்து கலந்தாலோசிப்பதற்காக எதிர்க்கட்சிகளை சேர்ந்த முக்கிய தலைவர்களுடன் முஹிதீன் சந்திப்பு நடத்தினார். எதிர்க்கட்சி தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹம்சா ஜைனுddin, கெரகான் கட்சி தலைவர் டாக்டர் டாமினிக் லாப், MIPP எனப்படும் மலேசிய இந்தியர் மக்கள் கட்சி தலைவர் புனிதன் பரமசிவம், பெஜுவாங் கட்சி தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகேஷ் மகாதேவ், உரிமை கட்சி தலைவர் டாக்டர் பி ராமசாமி, MAP கட்சி தலைவர் பி வேதமூர்த்தி, PSM துணை தலைவர் எஸ் அருட்செல்வம், PPP கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் சத்யா சுதாகரன் உள்ளிட்டோர் அதில் பங்கேற்றனர். போலி கடப்புதழை பயன்படுத்திய எகிப்து ஆடவன் கிளந்தானில் கைது. போலி கடப்புதழை பயன்படுத்திய எகிப்து நாட்டு ஆடவன் கிளந்தான் குடிநுழைவு துறையால் கைது செய்யப்பட்டான். 28 வயது அந்நபர் கோத்தபாருவில் உள்ள மாநில குடிநுழைவு அலுவலகத்தில் விசா மற்றும் பெர்மிட் முகப்பிடத்தில் சிக்கினார். நீண்ட கால பயண அனுமதி அட்டையை நீட்டிக்க முகப்பிடம் வந்தபோது அனுமதிக்கப்பட்டதை விட 2 ஆண்டுகள் அதிகமாகவே அவன் மலேசியாவில் தங்கியுள்ளது அம்பலமானது. பின்னர் புதிய கடப்புதழை அவன் அதிகாரிகளிடம் வழங்கினான். ஆனால் அதிலிருந்த எண்களும் பழைய கடப்புதழ் எண்களும் ஒரே மாதிரியாக இருந்தன. அது போலியாக தயாரிக்கப்பட்ட எகிப்திய கடப்புதழ் என தெரிய வந்தது. இதையடுத்து 1966 கடப்புதழ் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக தானாமேரா குடிநுழைவு தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டான். ஷா அலாமில் கால்வாயில் தவறி விழுந்து 2 சிறுவன்கள் பலி. ஷா அலாம் செக்ஷன் 24 கால்வாயில் தவறி விழுந்ததாக நம்பப்படும் 2 சிறுவன்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். ஜாலான் சிலி மேராவில் நேற்றிரவு 7 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து வந்து சேர்ந்த தீயணைப்பு மீட்பு துறையினர் முறையே 9, 12 வயதுடைய 2 சிறுவன்களையும் சுயநினைவற்ற நிலையில் மீட்டனர். எனினும் அவர்கள் இறந்து விட்டதை மருத்துவ குழு பின்னர் உறுதிப்படுத்தியது. மேல் நடவடிக்கைக்காக உடல்கள் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டன. உயிரிழந்த இருவரும் சேசி ஆஸ்வான் இர்சாஷா மற்றும் அஷியாதான் அர்ஜான்டோ என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அரசியல் நிலைத்தன்மைக்காக அன்வார் பிரதமராக நீடிப்பது அவசியம். ரபிசி ரம்லி கருத்து. 5 ஆண்டு தவணை முடியும் வரை டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக நீட்டிக்க வேண்டும். நிச்சயமற்ற பொருளாதார சூழலில் அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்ய அது அவசியம் என பாண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ ரபிசி ரம்லி கூறியுள்ளார். பாதியிலேயே அரசாங்கத்தை மாற்றினால் அதிகரித்து வரும் பொருளாதார சவால்களை சமாளிப்பது கடினமாகலாம். குறிப்பாக ஆசியான் வட்டார பொருளாதார வளர்ச்சியும் மந்தமாகும் என கணிக்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் அரசாங்கத்தை மாற்றக்கூடாது என ரபிசி சொன்னார். மலேசிய பொருளாதாரமும் 3 விழுக்காடு அல்லது அதற்கும் கீழ் சரிவு கண்டால் அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் நாட்டுக்கு அது பெரும் சிக்கலை கொண்டு வரும். எனவே இதனை சமாளிக்க நிலைத்தன்மை மிக்க அரசாங்கம் வேண்டும். யங் பெர்ஹந்தி மென்தரி எனும் பாட்காஸ்ட் பேட்டியில் அந்த முன்னாள் பொருளாதார அமைச்சர் அவ்வாறு பேசினார். டாக்டர் ஸ்ரீ ஜி பழனிவேலுவுக்கு மாய்கா மத்திய செயலவை இரங்கல். அண்மையில் காலமான மாய்கா முன்னாள் தேசிய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஜி பழனிவேலுவுக்கு மாய்கா மத்திய செயலவை கூட்டம் நேற்று இரங்கல் தெரிவித்தது. தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன் தலைமையில் மாய்கா தலைமையக கட்டிடத்தில் நேற்று மத்திய செயலவை கூட்டம் நடைபெற்றது. மாய்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம். சரவணன், தேசிய உதவி தலைவர்கள், மகளிர் இளைஞர் பிரிவு தலைவர்கள் உள்ளிட்ட மத்திய செயலவை உறுப்பினர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டனர். கூட்டம் தொடங்கும் முன் பழனிவேலுவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாய்கா சாதனை தலைவர் துன் சாமிவேலுவுக்கு பிறகு கட்சியின் 8வது தேசிய தலைவராக பொறுப்பேற்று வழி நடத்தியவர் பழனிவேல். சுற்றுச்சூழல் இயற்கை வளத்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். சில காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த பழனிவேல் ஜூன் 17ஆம் தேதி தனது 76 வயதில் காலமானார். பாங்கியில் சாலையோரம் கண்டுபிடிக்கப்பட்ட 2 சிறார்கள்
குழந்தை பராமரிப்பாளரிடம் போலீஸ் விசாரணை. ஸ்லாங்கூர் பாங்கியில் சாலையோரமாக 2 சிறார்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரை 5 பேரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவர்களில் குழந்தை பராமரிப்பாளரும் அடங்குவார் என காஜாங் போலீஸ் தலைவர் நாசருன் அப்துல் யூசுப் கூறினார். பிள்ளைகளை பராமரிப்பதில் அலட்சியம் காட்டியதன் பேரில் நடைபெறும் விசாரணைக்கு அந்த வாக்குமூலங்கள் முக்கியம் என்றார் அவர். பராமரிப்பாளர் தூங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் யாருக்கும் தெரியாமல் அவ்விரு சிறார்களும் வீட்டிலிருந்து வெளியேறியது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. முறையே 3 மற்றும் 6 வயதிலான அச்சிறார்கள் சாலையோரமாக தனியே உட்கார்ந்திருப்பதை கண்டு பொதுமக்கள் பின்னர் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். இந்நிலையில் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் பாங்கி போலீஸ் நிலையம் வந்த பெற்றோரிடம் சிறார்கள் ஒப்படைக்கப்பட்டனர். MICC சோதனையின் போது 1 மில்லியன் ரிங்கெட் பண நோட்டுகளை தீ வைத்து கொளுத்த முயன்ற நிர்வாகி. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MICC பெடலிங் ஜெயாவில் ஒரு வீட்டில் சோதனையிட சென்ற போது வீட்டின் உரிமையாளர் செய்த காரியம் அதிகாரிகளை திகைப்படைய செய்தது. அதிகாரிகள் வருவது தெரிந்ததும் ஆதாரங்களை அழிக்கும் முயற்சியில் சுமார் 1 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான 100 ரிங்கெட் பண நோட்டுகளை அவர் தீ வைத்து விட்டதே அதற்கு காரணமாகும். கதவை திறந்த போது வீட்டினுள் கரும்புகை கிளம்பியது அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. புகை வந்த வழியே சென்று பார்த்தபோது பாதி எரிந்தும் எரியாமலும் 100 ரிங்கிட் பண நோட்டுகள் குளியல் அறையில் கண்டெடுக்கப்பட்டன. இது தவிர பல தலையணை பெட்டிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 7.5 மில்லியன் ரிங்கிட் பணத்தையும் சோதனை குழு கண்டுபிடித்தது. அதோடு ரோலெக்ஸ், ஒமேகா, கார்டியர் உள்ளிட்ட 3 சொகுசு கை கடிகாரங்கள், மோதிரங்கள், தங்க நாணயங்கள் உள்ளிட்டவையும் கைப்பற்றப்பட்டன. பெடலிங் ஜெயா, சுபாங் ஜெயாவில் விபச்சாரம், 21 பேர் கைது. பெடலிங் ஜெயா மற்றும் சுபாங் ஜெயாவில் 2 விபச்சார விடுதிகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளில் 21 பேர் கைதாகியுள்ளனர். பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் வியாழக்கிழமை மாலை புக்கிட் அமான் போலீஸ் குழு ஒரு ஹோட்டலையும் அடுக்குமாடி வீட்டையும் சோதனையிட்டது. இதில் 3 உள்நாட்டினர் உட்பட 21 பேர் சிக்கினர். அவர்களில் விலை மாதர்களின் பாதுகாவலராக இருந்து வந்த 44 வயது உள்ளூர் ஆடவரும் அடங்குவார். ஏனையோரில் உள்நாட்டு பெண்கள் 8 பேர் சீன பிரஜைகள், 3 மங்கோலிய பெண்கள், 3 உஸ்பெகிஸ்தான் பெண்கள் ஆவர். ஜப்பான், ரஷ்யா, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகளை சேர்ந்த தலா ஒருவரும் அடங்குவர். இணையதளத்தில் கவர்ச்சி ஆடைகள் அணிந்திருந்த பெண்கள் புகைப்படங்களை பதிவேற்றி பாலியல் சேவை விளம்பரம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு சேவைக்கும் 400 முதல் 1000 ரிங்கெட் வரையிலான கட்டணங்கள் விலை மாதர்களிடமே நேரடியாக ஒப்படைக்கப்படுகின்றன. அதிகாரிகளின் கண்களில் படாமல் இருக்க ஹோட்டலின் வெவ்வேறு தளங்களிலும் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாடகைக்கு எடுத்தும் விபச்சாரம் நடத்தப்படுவதும் கண்டறியப்பட்டது. பாசில்குடாங்கில் போலி பங்கு முதலீட்டில் ஏமாந்த நிறுவன மேலாளர் 2,62,000 ரிங்கெட் இழப்பீடு. பாசில்குடாம் பகுதியில் இரட்டிப்பு லாபம் தருவதாக உறுதி அளித்து பங்கு முதலீடு ஒன்றில் ஏமாற்றப்பட்ட நிறுவன மேலாளர் ஒருவர் 2,62,669 ரிங்கிட்டை இழந்துள்ளார். 39 வயதான அப்பெண்மணியிடம் இருந்து நேற்று ஸ்ரீ அலாம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது என்று மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஷஹைமி இஷாக் கூறியுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் புலனத்தில் பங்கு முதலீட்டு விளம்பரத்தை பார்த்து இந்த போலி முதலீட்டில் தாம் ஏமாந்ததாக அப்பெண் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 25 முதல் ஜூலை 4ஆம் தேதி வரை 2 வெவ்வேறு வங்கி கணக்குகளில் மொத்தம் 2,62,669 ரிங்கெட் தொகையை பரிவர்த்தனை செய்துள்ளார். எந்தவித லாபம் கிடைக்கப்பெறாத நிலையில் அப்பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார் என்றும் இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது என்றும் அறிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் எப்போதும் கவனமாக இருக்கவும், பணம் செலுத்துவதற்கு முன்பு வழங்கப்படும் எந்த ஒரு முதலீட்டையும் சரிபார்க்கவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சுலு வாரிசுகளின் கூற்றுகளை முடிவுக்கு கொண்டு வருவோம். பாரிஸ் நீதிமன்றம் நம்பிக்கை கொள்ளும் மலேசியா. மறைந்த சுலு சுல்தானின் வாரிசுகள் என்று கூறிக்கொண்டு சட்டவிரோத அமலாக்க முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் தரப்பினர்களின் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பாரிஸ் நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டை மலேசியா மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளது. பிரதமர் துறை அமைச்சர் ஸ்ரீ அசலினா ஒத்தமான் சயித் 3ஆம் தரப்பு வழக்கு நிதியில் வெளிப்படைத்தன்மையை மையமாக கொண்ட உலகளாவிய கட்டமைப்பை வலுப்படுத்த மலேசியா தொடர்ந்து முயற்சிகளை தீவிரப்படுத்தும் என்று உறுதியளித்துள்ளார். கடந்த ஜூலை 7ஆம் தேதி அன்று சுலு சுல்தானின் வாரிசுகள் தாக்கல் செய்த
14.9 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற தீர்ப்பை ரத்து செய்வது தொடர்பான வழக்கில் விசாரணைகளை பாரிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளது. இறையாண்மை கொண்ட நாடுகளை அச்சுறுத்தும் எந்தவொரு நடவடிக்கைகளையும் அமலாக்கத்திலிருந்து தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 1MDBயில் சிக்கிய தொழிலதிபர் லோ டெக்ஜோ கிரேக்க பெயரில் ஷாங்காயில் தலைமறைவு. தப்பியோடிய தொழிலதிபர் லோ டெக்ஜோ என்று அழைக்கப்படும் ஜோலோ கான்ஸ்டான்டினாஸ் அலெக்சியால் ஃபெய்ஸ் என்ற கிரேக்க பெயரில் போலி ஆஸ்திரேலிய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி ஷாங்காயில் உள்ள மாளிகை ஒன்றில் வசித்து வருவதாக 1MDB ஊழலை அம்பலப்படுத்திய 2 புலனாய்வு பத்திரிகைகள் கண்டறிந்துள்ளன. கடந்த ஆண்டு முன்னாள் காவல்துறை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் ஹுசேன் தமது துறையினர் லோவை கண்காணித்து வருவதாகவும், ஆனால் அவர் இருக்கும் இடம் குறித்து எந்த தகவலும் தெரியவில்லை என்று முன்னதாக குறிப்பிட்டிருந்தார். அதற்கு முன்பாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் லோ சீனாவில் இருக்கிறாரா என்பதை அதிகாரிகளால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்று கூறியிருந்தார். 1MDBயில் இருந்து 4.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை திருட திட்டமிட்டதாக மலேசியா மற்றும் அமெரிக்காவில் குற்றம் சாட்டப்பட்ட லோவுக்கு எதிராக 2018 இன்டர்போல் சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிறுநீரக சிகிச்சை மாடியேக்கர் மகாலா விருந்தில் 60,000 ரிங்கிட் நன்கொடை திரண்டது. வசதி இல்லாதவர்களுக்கு சிறுநீரக சிகிச்சையில் முன்னிற்கும் மாடியேக்கர் சேரிட்டபிள் பவுண்டேஷன் அறக்கட்டளை நன்கொடை திரட்டும் நோக்கில் நேற்றிரவு 2ஆம் ஆண்டாக காலா விருதை நடத்தியது. மாடியேக்கர் சேரிட்டபிள் பவுண்டேஷன் புலவரலான நெகிரி செம்பிலான் மாநில சமஸ்தானிபதி துவாங்கு முக்ரிஸ் துவாங்கு முனாவிர் அந்த காலா விருந்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். அரச குடும்பத்தினர், சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் சுல்கிஃப்லி அகமது உள்ளிட்டோரும் அதில் கலந்து கொண்டனர். பிரமுகர்களும் தொழிலதிபர்களும் நன்கொடையாளர்களும் பங்கேற்ற நிகழ்வில் ரொக்கம் மற்றும் இதர நன்கொடை வடிவில் 60,000 ரிங்கிட் திரண்டது. அது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த அறக்கட்டளையின் தலைவர் தொங்கோ டத்தோ யாக்கோப் கைரா, மலேசியாவில் வளர்ந்து வரும் சிறுநீரக நோய் நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்கும் நாடு தழுவிய இதய சுகாதார முயற்சிகளை விரிவுபடுத்துவதற்கும் பணிகளுக்கும் இந்நிதி பெரிதும் உதவும் என நம்பிக்கை தெரிவித்தார்.